ஹாய் ஹலோ வெல்கம் டு கவிஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சூப்பரான நாட்டுக்கோழி பிரியாணி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் ஃபுல்லாகவே தோட்டத்தில் போய் தாங்க பிரியாணி செஞ்சோம். கோச்சக்கறி பிரியாணி தான் செஞ்சோம். இப்போது பிரியாணிக்காக பவுட்ரு அரைக்கிறதுக்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு பட்டை எடுத்துக்கோங்க. பட்டையை விட கொஞ்சம் கம்மியாக கிராம்பு சேர்க்கணும். இப்போ பட்டை அப்படியே போட்டால் இதாகாதுங்கிறதுக்காக, அரைப்படாதுங்கிறதுக்காக குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். பட்டையை விட கம்மியாக கிராம்பு சேர்த்துக்கோங்க. அதை விட கொஞ்சம் கம்மியாக ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இவ்வளோ தான் பிரியாணிக்கு பவுட்ரு அரைக்கிறதுக்கு தேவையான பொருளுங்க. இதையெல்லாம் நல்லா ஃபைன் பவுட்ராக அரைச்சி எடுத்துக்கோங்க. பிரியாணி பவுட்ரு ரெடி. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு எப்படின்னா, இஞ்சி அதிகமாகவும் பூண்டு கொஞ்சம் கம்மியாகவும் எடுத்துக்கணும். இப்போ புதினா க்ளீன் பண்ணணும். பாப்பாஸ் எல்லாம் சேர்ந்துட்டு தான் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க இன்றைக்கி எல்லாருமே எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ நம்ம அரிசி எடுத்து ஊற வச்சிடலாம். 1 கிலோ பிரியாணி அரிசி எடுத்திருக்கோம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வைக்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ எல்லோரும் சேர்ந்துட்டு வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயத்தில் 4 வெங்காயம் எடுத்துக்கோங்க. தக்காளி 300 கிராம் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இப்போ பிரியாணி செய்கிறதுக்காக ஒரு சட்டி எடுத்துருக்கோம். அதை அடுப்பில் செய்கிறதுங்காட்டி நம்ம மண் பூசி வச்சிட்டோம்னா கறி பிடிக்காதுன்னு சொல்லி அத்தை சொன்னாங்க. மண் இல்லைன்னா சாம்பல் பூசி வைக்கலான்னு சொன்னாங்க. அவங்களே பூசியும் கொடுத்துட்டாங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு சட்டி அடுப்பில் வச்சாச்சு. சட்டி நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா தான் ஆயில் விடணும். அதுக்குள்ளே அடுப்பு பற்ற வைக்க நான் பட்ட பாடு இருக்கே பாருங்க நீங்களே. இப்போ சட்டி சூடாயிருச்சு. அதுக்கு கடலெண்ணெய் எடுத்துக்கோங்க. நாங்கள் எப்பவுமே கடலெண்ணெயில் தான் செய்வோம். கடலெண்ணெய் 1 கிலோவுக்கு தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக நெய்யும் ஊற்றிக்கோங்க. நெய் மறுபடியும் கொஞ்சமாக அது உருகாமல் இருந்தங்காட்டி போட முடியல. அதனால் மறுபடியும் கத்தியிலையே எடுத்து போட்டுட்டேன் நான். இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா பிரியாணிக்கு போட வேண்டிய ஸ்பைசஸ், பிரியாணி இலை, மராட்டி மொக்கு, ரோஜா பூவு, அந்த கல்பாசி, அன்னாச்சி மொக்கு இதெல்லாம் எடுத்து போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் 4 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா 1 கைப்பிடி அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்காங்க. இப்போ இதில் என்னென்னா வெங்காயம் வேகிறதுல தாங்க ஒரு இதே இருக்குது. வெங்காயம் கரிஞ்சிரவும் கூடாது, அதே மாதிரி வேகாமையும் இருந்துடக்கூடாது. அது ஒரு மாதிரி பொரிஞ்ச மாதிரி வரணும், ப்ரௌனிஷாக வரணும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக நல்லா வதக்கி விடணும். தீயெல்லாம் அதிகமாக வச்சிடக்கூடாது. வெங்காயம் வேகிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அப்பப்போ பார்த்துட்டே இருக்கணும், வெங்காயம் வெந்துருச்சான்னு பார்த்துட்டே இருங்க. தீ அடுப்பில் எரிகிறதுங்காட்டி கொஞ்சம் மெதுவாக தான் எரிஞ்சுது. நாங்கள் ரொம்ப தீ வைக்காமல் பொறுமையாக எரிச்சு விட்டோம். அதனால் மெதுவாக வெந்து கிடச்சிது. நல்லா பாப்பாவோடு சேர்ந்து ஒரே ஃபன்னாக போச்சுங்க இன்றைக்கி. செம ஜாலியாக இருந்துச்சு. அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நான். இப்போ வெங்காயம் வெந்துச்சான்னு வேறு அடிக்கடி செக் பண்ணணும். பார்த்திங்கன்னா ஒரு எல்லோயிஷ்ஷாக வர்ற மாதிரி இருக்கா, இந்த மாதிரி வேகணுங்க. எடுத்து பார்த்தாலே நம்மளுக்கே தெரியும் வெந்துருச்சா அப்படின்னு. நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கோழி, நாட்டுக்கோழி கறியை க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம், கழுவி வச்சுக்கலாம். நம்ம பாப்பாங்களுக்கு லெக் பீஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவர் வெட்டுறவங்க கிட்ட லெக் பீஸை கரெக்டாக எடுத்து கொடுக்க சொல்லிட்டாரு. நல்லா வெட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி வெந்து வரணும். வெந்ததுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணணும். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் அப்படி தான் நல்லா வதங்கணும். எல்லாமே நல்லா வதங்கணும். இதில் பொறுமையாக செய்யணுங்க. அவசரமாக செஞ்சோம்னா சொதப்பிடும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எல்லாமே நல்லா வேகணும். இப்போ தக்காளிக்கும் ஒரு டைம் எடுக்கும். அந்த டைம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் டைரெக்டாக எண்ணெயில் சேர்ப்பாங்க, அது வெடித்து தெரிக்கும். அதனால் நான் தக்காளி போட்டதுக்கப்புறமா போட்டு வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கலாம். உப்பும் போட்டு வதக்கி விடணும்.
இதுவும் அப்படி தான் எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வரும், நம்மளுக்கே நல்லா தெரியும். அந்த தக்காளியெல்லாம் நல்லா சுருள வேகணும், அந்த தோலெல்லாம் வந்து சுருண்டுரும், அந்த அளவுக்கு நல்லா வெந்துக்கணும். பாப்பாங்களாம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க இன்னைக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். தக்காளி மிளகா எல்லாம் வணங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வணக்கி விடணும். அடி பிடிச்சிக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்து தான் இது பண்ணணும். விட்டுட்டு அந்தப்புறம் போனோம்னா அடி பிடிச்சிரும். இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லியும் வந்து மல்லித்தலையும் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வணங்கினதுக்கப்புறமா இதை ஆட் பண்ணுங்கள். இது வந்து நல்லா சுருள வேகணும். நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கணும். பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம கொஞ்சம் அந்தப்புறம் போயிட்டோம்னா அடி பிடிச்சிரும். இப்போ வந்து அந்த நம்ம பிரியாணி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி, அதுதான் நம்மளுக்கு பிரியாணி பவுட்ரு. அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா வணக்கி விட்டுட்டு காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இதுவும் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும், மறக்காமல் பார்த்துக்குங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறமா இப்போ கறி எடுத்து போட்டுக்கலாம். நாட்டுக்கோழி எடுத்து போட்டுக்கலாம். இது வந்து சேவல் கறிங்க, அதனால் எப்போவுமே வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும். கோச்சக்கறினாலே வந்து வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் இப்போ நல்லா திருப்பி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த கறி வேகிறதுக்கு அளவாக தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ நார்மலாக இந்த பிராய்லர் சிக்கன்னா வந்துட்டு தண்ணியை ஊற்ற வேண்டியது, அப்படியே வெந்துடும். இது வந்து கோச்சக்கறிங்கிறதுனால டைம் எடுக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு சொம்பு தண்ணி நான் ஊற்றிருக்கேன். இது ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி தாங்க நல்லா வெந்துச்சு. நல்லா ஊற்றி மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 15 நிமிஷம் வேகும். 15 to 20 நிமிஷம் வந்து நல்லா வேகும். இப்போ பார்த்திங்கன்னா செக் பண்ணிட்டோம், நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இப்போ எந்த கப்பில் பிரியாணி அரிசி எடுக்கிறோமோ அந்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசி எடுத்து போட்டுக்கலாம். அது வந்து 20 நிமிஷம் நம்மளுக்கு ஊறி இருக்குது. இப்போ அந்த அரிசி எடுத்து நல்லா போட்டு திருப்பி விடணும். கொஞ்சம் கூட அந்த தண்ணி இல்லாமல் வெறும் அரிசியை மட்டும் எடுத்து போடுங்க. நல்லா, அதனால தான் கையில் எடுத்து போடுறேன் நான். அப்படியே கொட்டும்போது மிச்சம் இருக்கிற தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா அரிசி குழஞ்சிரும். நம்ம இப்போ நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ திருப்பி விட்டுட்டு நல்லா கொதி வரும். மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு கொதி வரும். கொதி வந்த உடனே இப்போ அரிசியும் தண்ணியும் நல்லா இஞ்சி இந்த மாதிரி இருக்குங்க. சுத்தமாகவும் இஞ்சி இருக்காது, ஆனால் தண்ணி நம்மளுக்கு தெரியும். அரிசி வந்து நல்லா வெந்து மேலால் வந்திருக்கும். இதுதான் வந்து தம் போகிற ஸ்டேஜ். கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டுட்டு தம் போட்டுடலாம். ஒரு திருப்பி விட்டுட்டு நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் மறுபடியும் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்களும் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணேன் நான். நெய் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம தம் போட்டுடலாம். தம் போடுறது அப்படியே எடுத்து கீழே இறக்கி வச்சுட்டு அந்த தணலை, நம்ம அந்த அடுப்பில் இருந்த தணலையவே நாங்கள் எடுத்து அப்படியே தம் போட்டோம். அந்த நல்லா வந்து தம் போகிறதுலேயும் வந்து தீ வந்துட்டு தணலாக இருக்கணும். இப்படி எடுத்து போட்டுட்டு 15 to 20 நிமிஷம் தம் போட்டிங்கன்னா சூப்பரான நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி. இது வந்து எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சொன்னாங்க. நல்லா ஒரு மல்லித்தலையை தூக்கி இறக்கிட்டு அவங்களுக்கெல்லாம், பாப்பாலாம் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா, அதனால் அவளுக்கு தான் ஃபஸ்ட்டு போட்டு கொடுத்தோம். 2 பாப்பாவுமே சாப்பிட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்தா பாருங்கள், நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக சேர்ந்து எல்லோரும் சாப்பிட்டாங்க. இதில் வந்து கூடவே வந்து நாங்கள் இந்த கோச்சக்கறியை குழம்பு வச்சுங்க. அதை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.